நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார்னு பல ஆண்டுகளாக பேச்சு நிலவி வந்த நிலையில் இன்று தனது கட்சியை அதிகாரப்பூர்வமாக விஜய் அறிவிச்சிருக்காரு. இதுவரை விஜய் மக்கள் இயக்கமாக செயல்பட்டு வந்த நிலையில் இனிமேல் தமிழக வெற்றி கழகம் என பெயரில் அரசியல் கட்சியாக செயல்பட உள்ளது. வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் என கூறியுள்ளார். விஜய் அரசியல் கட்சியின் தலைவரான நிலையில் திரையுலகை சேர்ந்த பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் நடிகரும் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவரும் விஜயின் தாய் ஷோபா சந்திரசேகர் வாகை சூடு விஜய் என தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கடைசியாக விஜய் நடிப்பில் லியோ திரைப்படம் வெளியாகி வந்தது. படமும் நல்ல விமர்சனத்தையும் பெற்றது. வசூல் வேட்டையும் செம்மையாக பண்ணது. இப்படத்தை தொடர்ந்து விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் என்ற படத்தில் நடித்து வருகிறார். படத்திற்காக படப்பிடிப்புகளும் வேகமாக நடந்து வருகிறது. இந்த செய்தி ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கம் சோகத்தையும் கொடுத்திருக்கு. அதாவது விஜய் இதுவரை ஒப்புக்கொண்ட படங்களை முடித்துவிட்டு முழுவதுமாக அரசியலில் ஈடுபட உள்ளாராம். அரசியல் செய்தி சந்தோஷம் என்றாலும் விஜய் இனி நடிக்கப் போவதில்லை என்பது ரசிகர்களுக்கு கொஞ்சம் சோகம்தான். பொறுத்திருந்து பார்ப்போம்.